பாவக்காய் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். தக்காளி ஒன்று, அதை கிரேவியாக அரைச்சிக்கணும். கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், வெல்லம் கொஞ்சோண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், உப்பு, நல்லெண்ணெய். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு கரண்டி நல்லெண்ணெய். காஞ்சோன்னா பாவக்காய் போட்டு வறுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பாவக்காய் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாவக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அதே கடாயிலே எண்ணெய் இருக்குது, அதுலேயே 2 கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு வதக்கணும். பூண்டு வதங்கிடுச்சு. வெங்காயம் அடுத்தது. இது மட்டும் நல்லா வதக்கணும். தக்காளி பியூரி ஊற்றுறேன் அடுத்தது. கரைச்சி வச்ச புளி தண்ணி, தேவையான சால்ட்டு. புளி ஊற்றினோன்னா உப்பு போட்டால் போதும். இந்த மாதிரி குழம்பு வந்து நடுவில் கொதிச்சதுன்னா உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, வெல்லம், பொடியெல்லாம் போட்டது நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது பாவக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். நல்லா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறக்கிற மூடியை. நல்லா கொதிச்சிருச்சு. பாவக்காய் குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும்.